அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்க அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் உப அறநிறுவனம் அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச வள்ளலார் சுவாமிகள் மடத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் அப்போ அறநிலையத்துறை அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு. அதில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், எழுத்தர், கிளர்க்கு, இந்த மாதிரியான பதவிகள்லாம் இருக்குது. வாங்க இன்னும் சில பதவிகளும் இருக்குது. என்னென்ன பதவிகள், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன விவரம் அப்படிங்கிறது முழு விவரம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. அதை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறைக்குள்ளே தான் அந்த வடபழனி ஆண்டவர் கோயில் இருக்கு இல்லையா, வடபழனியில் அந்த கோயிலோட உப அறநிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயத்தில் தான் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதவிகள் நீங்கள் எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20/6/2025 ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 19/7/2025 ஜூலை 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 19/7/2025. ஓகேங்களா? வாங்க என்னென்ன பதவிகள் அந்த விவரங்கள்லாம் பார்த்துடலாம். முதல் பதவியின் பேர் எழுத்தர், அதாவது கிளர்க்கு. அது ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும். 10வது முடிச்சவங்க அந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும் கிளர்க்குக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து இரண்டாவது அலுவலக உதவியாளர். அது ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், இல்லைன்னா அதற்கு இணையான படிப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான சம்பள விகிதம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 11,600 36,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து மூன்றாவது பதவியின் பேர் மடப்பள்ளி ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி நீங்கள் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அற நிறுவனங்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மடப்பள்ளி போஸ்ட்டுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுறவங்க கேட்டிருக்கீங்க, பார்த்துக்காங்க. இந்த போஸ்ட் ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. அதற்கான சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் மடப்பள்ளிக்கு கொடுக்குறாங்க. அடுத்து காவலர் போஸ்ட்டுக்கு ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. காவலருக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி இருக்கணும்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதற்கான சம்பள விகிதம் 11,600 36,800 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து ஐந்தாவதாக பார்க்க போகிறது திருவழகு. அது ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. திருவழகுக்கான சம்பள விகிதம் 11,600 36,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எழுத்தர், அலுவலக உதவியாளர், மடப்பள்ளி, காவலர், திருவழகு அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான பதவிகளுக்கு மொத்தம் 5 காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. சம்பளம், கல்வி தகுதி எல்லாமே பார்த்துட்டோம். இதற்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வயதுக்குள்ள உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் அறநிலையத்துறை அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். வடபழனி ஆண்டவர் .hrce.tn.government.in அந்த வெப்சைட்லையும் வேலைவாய்ப்பு அறிப்புன்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். ஓகேவா? பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எங்கே அனுப்பணும் அப்படின்னா துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 26 அந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். 19/7/2025 அனுப்பிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது அது நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை பார்க்குறோம். அதில் பாருங்கள், பெயர், முகவரி, கல்வி தகுதி, சாதி, தொலைபேசி, கைபேசி எண், விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ நீங்கள் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும். அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கம்பெனிங்கன்னா 2 ஃபார்ம் ஃபில் பண்ணணும். மருத்துவ சான்று, காவல்துறை சான்று, அப்புறம் இடம் நாள், உங்களுடைய கையொப்பம். இணைப்புகள் எதை நான் என்னச்சு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று நகல்கள், மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், அதாவது டிசி மார்க் லிஸ்ட்டு நீங்கள் அனுப்பணும் சேர்த்து. ஓகேவா?
அடுத்து சாதி சான்றிதழின் நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது. அப்புறம் குடும்ப அட்டையின் நகல், ஆதார் நகல், சுய விலாசமிட்ட 25க்கான தபால் தலையுடன் கூடிய உரை நீங்கள் அதில் பற்றி சார்ந்திருக்கணும். முதல்ல பார்த்துட்டோம் 18 45 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. விண்ணப்பிப்பதற்கான அட்ரஸும் பார்த்துட்டோம். இந்த இருக்கு பாருங்க. அதாவது வடபழனி கோயிலுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 26. ஓகேவா? அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். முக்கியமா நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணுங்க. அதுதான் அவங்க நோட்டிபிகேஷன் தெரிவிச்சிருக்காங்க. பூர்த்தி செய்கிற விண்ணப்பங்களை அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இப்போ நம்ம எல்லா விவரமும் பார்த்துட்டோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நோட்டிஃபிகேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயும் போயிட்டு பாருங்கள். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.